ஹலோ வெல்கம். நான் உங்கள் ரோபின் அன்பின் காதலன். நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு 10 நிமிஷம் சும்மா இருக்க முடியாது உங்களால. ரிவ்யூ போட போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். ஒரு 10 நிமிஷம் சும்மா இருக்க முடியாதா? 10 நிமிஷம் சும்மா இருக்க முடியாது உங்களால. ஒரு 10 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ப்ளீஸ் 10 நிமிஷம் சும்மா இருக்குப்பா ப்ளீஸ்ப்பா. இப்பெல்லாம் எப்படி நடக்கவே நடக்காது அப்படின்னு நான் போய் சொல்ல போறது கிடையாது. ஆமா, நாம இன்னைக்கு பார்க்க போறோம் படம் விஜய் சேதுபதி, நித்யா மேனன், பாலசரவணன், தீபா, ரோஷினி. அப்பா இப்படி ஒரு பெரும் படைங்க. ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்குள்ள ரிவ்யூவே முடிஞ்சிடும். பெரும் படையோட சந்தோஷம் மியூசிக்ல, பிரதீப்போட எடிட்டிங்ல, பி சுகுமாரோட சினிமாட்டோகிராஃபில, பாண்டியராஜ் இயக்கத்தில் இருந்திருக்கிற தலைவன் தலைவி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாடி என் பொட்டல முட்டாயே. ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. தலைவன் தலைவி படத்தோட கதை என்ன வழக்கம் போல சொல்ல போறது கிடையாது. ஆனா இந்த படத்தோட ப்ரொமோலே அந்த படத்தோட கதை இதுதான் அப்படின்றத போட்டு உடைச்சிருக்காப்புல. எஸ், ஒரு அழகான குடும்பம் விடு கௌதம் வாசுதேவன் படங்கள்ல வர மாதிரி ரிச் லுக்குல எதனால இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு அமைதியா ஓகே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கூல் ஹேண்டில் பண்ணிட்டு போறது தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க பல பேருக்கு உண்மையிலேயே ஒரு தமிழ் குடும்பங்கள் எப்படி இருக்கும், அதுவும் மிடில் கிளாஸ் குடும்பங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத, சவுத் சைடு எப்படி இருக்கும், மதுரை சைடு எப்படி இருக்கும் அப்படின்றத கிட்டத்தட்ட சொல்ல போனா ஏதோ எங்க வீட்டு பக்கத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாண்டியராஜ் சார் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே வாழ்ந்துட்டு போய் இந்த ஸ்கிரிப்டை எழுதிட்டு போயிருக்காரோ அப்படின்ற சந்தேகம் வந்துச்சு. எஸ், மதுரை சைட்லாம் காலைல மதியம் நைட்டுன்னு சோறு சாப்பிட்றோமோ இல்லையோ பரோட்டா கண்டிப்பாக சாப்பிடுவோம். அதே மாதிரி 3 வேளை சண்டை செம்மையாக நடக்கும். சண்டை நடக்காத குடும்பங்களே இருக்காது. ஏன்னா என்னோட சின்ன வயசுல எங்கள் அப்பா அம்மாவை அப்படி தான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட பல குடும்பங்களில் பல பேர் அப்படி தான் பார்த்துருப்போம். இதெல்லாம் ஒரு கௌரவமாடா அப்படின்னா எஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளவு சண்டைகள் நடந்த போதும் நம்ம அம்மா அப்பாக்கள் எந்த கட்டத்திலையுமே டைவர்ஸ் அப்படின்றத பற்றி யோசிச்சதே கிடையாதுங்க, தெரியுமா? ஆனால் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு ஈஸியாக கல்யாணம் நடக்கும் போதே டைவர்ஸை பற்றி திங்க் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுற கோஷ்டிகள் பல பேர் இருக்காங்க. எஸ், கிட்டத்தட்ட ஒரு கொத்து பரோட்டா போடுறதுக்கு எப்படி பரோட்டா, முட்டை, வெங்காயம், இப்படி ஏகப்பட்ட விஷயம், சால்னா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தேவைப்பட்டாலும் என்ன அந்த 2 பிளேட்டா டங்குடக 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 டங்குடகன்னு புருஷன் முன்னாடியில் குத்திக்கிட்ட சண்டை போட்டாலும் வாழ்ற அந்த கடைசி நொடி வரைக்க சேர்ந்து வாழ்றாங்கல்ல, அதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்றத எந்த அளவுக்கு, அதாவது இந்த என்னோட பாணியில சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட எல்லா ஹைப்பான எக்டிகான ஹைப்பரான சீன் எல்லாம் பயங்கர கத்தின மாதிரி ஒரு கீமிக் காட்டின ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி கத்தில சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சீன் எனக்கு விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் பார்த்துக்க. அப்படியே என் பக்கத்துல இருந்த தேனிக்காரரு பாக்குறாப்புல சீரியஸ்லி. ஏன்னா எனக்கு அவ்வளவு கனெக்ட் ஆச்சு. என்னடா எங்க அம்மா பாப்பா வந்து எது தெரியாம வந்து எழுட்டு போயிட்டாங்களா? நான் கண்டிப்பா இந்த படத்தை வந்து எங்க அம்மாவுக்கு போக சொல்லுவேன். எங்க அப்பா இருந்தார் அப்படின்னா ஏய் நமக்கு தெரியாம எதுவும் வந்துட்டு போயிட்டாங்க வீட்டு பக்கத்துல அப்படின்னு கேட்டாலும் கேட்பாரு மனுஷன். சீரியஸ்லி. ஏன்னா அப்படியே சண்டை நடக்காத வீடு இல்லை, சண்டை நடக்காத நேரம் இல்லை, அப்படி நடக்கும். ஆனா அந்த சண்டைக்கு பிறகும் நம்ம வீட்டுல ஒரு அன்பு இருக்கு தெரியுங்களா, அந்த லவ், அதுதான் இந்த படம். எஸ், குடும்பங்கள் கொண்டாடும் அப்படின்னு சொல்றத விட குடும்பங்கள் சண்டை போடும் அப்படின்னு சொல்லலாம் தலைவன் தலைவி படத்தை. மிஸ் பண்ணாம தியேட்டர் போய் பாருங்கன்னா, ஏன்னா படத்துல வந்து எல்லா கேரக்டரும் பின்னி படல் எடுத்திருக்காங்க. அதாவது அரட்டுன்னு அரட்டி புரட்டி நொறுக்கி விட்டுருக்கானுங்க. சம்பவம்னா சம்பவம், உங்க வீட்டு சம்பவம் எங்க வீட்டு சம்பவம் இல்லை, சும்மா பயங்கரமா பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா ஊர் சைடு வந்து நம்ம சொல்றோம் இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு கோட் சூட் போட்டு கையில கன்னு வச்சுட்டு நம்ம ஏகே மாதிரி டான் அப்படி வந்தாதான் பிஜிஎம் போட்டு வந்தா டான் கிடையாது. நம்ம மதுரைக்காரங்க லுங்கி ஏற்றிக்கிட்டு மியூசியம் முறுகிட்டு வந்தால அவன் டான் தான் அப்படின்றத எவ்வளவு சொல்ல முடியும் அவ்வளவு சொல்லிக்காரு. அதெல்லாம் சும்மா பேச்சில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுது, வாய்ப்பேச்சு வீரர்கள் வாழ்வி மாற்றாங்க. அந்த மாதிரிலாம் வாய்ஸ் அவுடாலே சொல்லாம அந்த பிஜிஎம்ல அந்த சீக்வன்ஸ்ல காட்டின விதம் இருக்குல்ல, பின்னிட்டாப்ல. ஏன்னா இவங்களும் டான் ஃபேமிலியா அவங்களும் டான் ஃபேமிலியா அப்படின்ற மாதிரி இந்த மதுரையில எல்லாருமே கிட்டத்தட்ட சொல்லலாம். லுங்கியை கட்டிக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு தைரியமா. ஏன்னா மதுரைக்காரங்க அன்பை அடாவடியாக தான் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு அது புரியாது, விளங்காது. அதாவது ரொம்ப டீசெண்டாக பேசும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு வார்த்தை 2 வார்த்தை நம்ம ஊர் சைடுக்கு ஜாலியாக பேசும்போது டக்குன்னு போட்டோம் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நெருடல் ஏற்படுது தெரியுமா.
அந்த நிழல் உங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. மற்றபடி இந்த படம் உங்க வீடு எங்க வீடுல எல்லா வீட்டுக்கும் சண்டை நடக்கிற குடும்ப சண்டை நடக்கிற எல்லா வீட்டுக்கும் இந்த படம் பிடிக்கும். குறிப்பா என்ன சொல்றது, ஒரு கட்டத்துக்கு மேல, ஏன்னா இவ்வளவு ஹைப்பரான சீன் வந்து ரசிக்க முடியுமா அப்படின்னா ரசிக்க முடியும்ன்றத ப்ரூவ் பண்ணிருக்கேன். ஏன்னா ஒரு சின்ன பிசுறு கூட தட்டாம, இப்போ ஒரு 1000 பாலா சரவடி வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கேயாவது நமத்து போய் உட்காந்துருச்சு அப்படின்னா என்னடா வெடி வெடிக்கல அப்படின்னு சொன்னா அந்த வெடி 1000 வளம் வெடிச்சு போய் முடியும் போது இன்னொரு 1000 வளம் கொளுத்தணும் எப்படின்னு தெரியுமா? அதுதான் இந்த படம். முடிக்கும் போது கண்டிப்பா வெளியே வரும்போது கண்டிப்பா நீங்க புரோட்டா வாங்கி சாப்பிடாம இருக்கவே மாட்டீங்க. அதுவும் கொத்து புரோட்டா வாங்கி சாப்பிடாம இருக்கவே மாட்டீங்க. குறிப்பா மதுரை சைடு இருக்கவங்க இந்த படம் முடிஞ்சது நாங்களும் புரோட்டா சாப்பிட்ற மாதிரி வீடியோ எடுத்து போட்டாலும் போடலாம், இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சாலும் கிடைக்கலாம். வேற மாதிரி செஞ்சுட்டாங்க. நான் விஜய் சேதுபதி, நித்யமணி இவங்க 2 பேரும் விட்டுருவோம். இவங்க தவிர்த்து இந்த சைடு விஜய் சேதுபதி அப்பா அம்மா வராங்களே, தீபாக்காவும் பாலசுப்ரமணியன் சாரு, அதுக்கப்புறம் அவங்க தம்பி கேரக்டரா வருது, அப்புறம் ரோசினி, இவங்க எல்லாருமே பிரிச்சிருக்காங்க. அதுவும் தீபாக்காலாம் வேற மாதிரி. அப்பா எனக்கு எங்க அப்பத்தான் ஒரு கண்ணு முடி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா எந்த ஏதாச்சும் ஒரு வெறுப்பு எடுத்துருக்கு எங்க அப்பத்தா எங்க அத்தைங்க ஏதாவது அப்பா இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது இந்த மெய்யழகன் பாட்டு அப்படியே ஒரு நெருடல் வரும்ல, அந்த மாதிரி இன்னைக்கும் அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ச்சே நம்ம அப்படி இல்லாம சண்டை போட்டிருக்கோம் இருக்காதே அப்படின்னு சொல்லாலும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நித்யாமனோட அம்மா அப்பா, அந்த செம்பன்றவர், அது ஆர்கே சுரேஷ் இந்த கேங்கா வர்றவங்க, இப்படி படத்துல வந்து நம்ம இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மாலை போடுவாங்க இல்லை, பணத்திலேயே கோர்த்து போடுவாங்க இல்லை, அந்த மாதிரி இந்த படத்துல இவ்வளோ பேரை கோர்த்துருக்காங்க. ஆனால் அந்த மாலை என்னதான் கொண்டு போனாலும் கிரெயின்ல கொண்டு போனாலும் அவங்க கழுத்துல போட மாட்டாங்க, ஒரு போட்டோக்காக நிப்பாட்டி எடுத்துட்டு விட்டுருவாங்க தெரியுமா. ஆனா இது அத்தனை பேரையும் நிப்பாட்டி எல்லார் கழுத்துலையும் மாலை போட்டு அதை அழகா ஒருங்கிணைச்சது இருக்குல்ல, அதுதான் இந்த படமே. பிரதீப்போட எடிட்டிங் தான் இந்த படத்தோட பயங்கரமான பக்கபலங்க. மனுஷன் வந்து ஒவ்வொரு சீனும் எங்கேயுமே விடாம அழகா டப்பு டப்பு டப்புன்னு அவங்களுக்கு ஃபிளாஷ்பேக்கா ப்ரீசீக்வலா அப்படியே கொண்டு போறாரு பாருங்க. அதுதான் இந்த படத்தை பயங்கரமான அல்டிமேட்டான ஒரு விஷயம். கண்டிப்பா இதுக்காகவே அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சாலும் கிடைக்கலாம். அற்புதமான எடிட்டிங், உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப். 2வது கேமராமேன் பயங்கரமா வேலை பார்த்துருக்காப்புல. ஷார்ட்ஸ் இவ்வளோ வருது, இந்த ஷார்ட்ஸ்லாம் அவங்க எந்த அளவு லைட்டிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுலாம் இருக்கலாங்க. புரோட்டா கடையை காட்டுறதா இல்லை, அவங்க வீட்டை காட்டுறதா இருக்கட்டும், மதுரையோட அந்த சந்தைகளை காட்டுறதா இருக்கட்டும், அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல அவங்க துரத்தும் போது அந்த காதல்ல அந்த மதுரையோட சந்தைகளை காட்டும் போது நம்ம ஊருக்கே கொண்டு போயிட்டாப்புல. குறிப்பா இந்த படத்துல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் சந்தோஷ் நாராயண் அந்த கருப்பசாமி கோயிலுக்குள்ள நுழையும் போது ஒரு பிஜிஎம் போட்டு ஆரம்பிப்பாருங்க, அப்படியே டிராவல் பண்ணுவார். படத்துல பிஜிஎம்மும் ஒரு கேரக்டராகவே வாழ்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிஜிஎம் தனியாக எடுத்து சொல்ல முடியாது, அதே மாதிரி பாட்டுன்னு தனியாக சொல்ல முடியாது. அந்த பாட்டு வருது, பிஜிஎம் வருது, படம் போய்கிட்டே இருக்கு, பிஜிஎம்மும் போய்கிட்டே இருக்கு. அதுவும் ஒரு கேரக்டராக வாழ்ந்துகிட்டு இருக்குது தெரியுமா. அதுதான் அல்டி. சீரியஸ்லி நீங்க வந்து படம் பார்க்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே உங்களையுமே அந்த பஞ்சாயத்துக்குள்ள உட்கார வச்சிருவாங்க. ஒருவேளை ஏய் என்னடா அந்த பொண்ணு இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கு, பேசாம அந்த பொண்ணை அமைதியா இருக்க சொல்றா அப்படின்னு நீங்களே சொன்னாலும் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ஆக்டிங்ல பிரிச்சிருக்காங்க. நித்யாமன் குண்டா இருக்காங்க அப்படிலாம் சொல்றீங்கல்ல, கலாச்சி மீன் போடுறாங்கல்ல, அவங்க எல்லாம் கொஞ்சம் இந்த படத்தை போய் பார்த்தாங்க அப்படின்னா நித்யாமன் காலில் விழுந்துறாங்க, மேடம் இந்த மாதிரி நடிச்சிருக்கீங்களே மேடம் அப்படின்னு. ஏன்னா ஊருக்கார பசங்களுக்கு தான் தெரியும் ஒரு பொண்ணு எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா குண்டா இருக்காங்க, ஒல்லியா இருக்காங்க, கருப்பா இருக்காங்க, வெள்ளையா இருக்காங்கன்ற உருவகையெல்லாம் தாண்டி அந்த மனசுல இருந்து ஒரு காதல் வரும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் அவனுக்கு அவன் தேவதை தான் அப்படின்றதுல பிரிச்சிருக்காங்க நித்யாமனன். விஜய் சேதுபதி அப்பா தலைவரே, நீங்க ஏசுன்னு ஒண்ணு பண்ணீங்கல்ல, ஏசப்பாவால கூட காப்பாற்ற ஓடி வந்தாங்க நான் என் ஃப்ரெண்டும். உண்மையிலேயே விஜய் சேதுபதி யோகி பாபு காம்போனா இதுதான் ஒன்னு பெஸ்ட் காம்போன்னு சொல்லுவேன். வேற லெவல். தலைவர் யோகி பாபுலாம் அடிச்சுக்கவே முடியாது. அதே அந்த கேரக்டராகவே என்ன சொல்றது, மடப்புலியா இருக்கட்டும், சோமன் நம்ம சென்ட்ராயனா இருக்கட்டும், அவரோட மாமா வர்ற பாபா பாஸ்கரா இருக்கட்டும், அவங்க கேங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் அவங்களோட சங்கத்த ஆட்களா இருக்கட்டும், அப்புறம் இந்த பக்கம் துரத்துற போலீஸ் கேங்கு அருள்தாஸ் கேரக்டரா இருக்கட்டும், இந்த பக்கம் அவங்க மச்சான் கேரக்டரா இருக்கட்டும், இந்த பக்கம் காளி வெங்கட் மைனா பிள்ளைங்க கேரக்டரா இருக்கட்டும், இந்த பக்கம் பஞ்சாயத்து கோஷ்டி கேரக்டரா இருக்கட்டும், இந்த பக்கம் நம்ம டீம் மாஸ்டரா இருக்கட்டும், இந்த பக்கம் ஆர்கே சுரேஷ் அவங்க ஃப்ரெண்டா கேரக்டரா கும்பலா இருக்கட்டும். அதாவது மதுரை சைடு பஞ்சாயத்து அப்படின்னா சும்மாலாம் போக மாட்டாங்க, ஆளை தண்டி குட்டி போவாங்க. அந்த மாதிரி சொல்றது
சண்டை முன்ன பின்ன சவுண்டு ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க தெரியுமா? அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சின்ன பிள்ளைல நம்ம கோலி குண்டு ஆடும்போது, ஏய் அந்த அண்ணன் வந்தானா கோலி குண்டா உடைச்சிருவாரா வேணாண்டா அப்படின்னு ஒரு ஒரு கிரியேட் பண்ணுவாங்க தெரியுமா? அதெல்லாம் கண்ணு முன்னாடி பயங்கரமா வளர்ந்துருக்காங்க, பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க, பயங்கரமா நம்ம சண்டைகளை கொண்டு போயிருக்காங்க. ஸோ வேற மாதிரி தெரிய விட்டுருக்காங்க. பாத்தீங்களா படத்துல நான் இவ்வளோ கேட்ட சொல்றதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அப்ப தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சீரியஸ்லி இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன் பிடிக்கல அப்படின்னு. குடும்பத்துல சண்டை போடாம எந்த நாளுமே போனது கிடையாது. அப்படி சண்டை போடாத குடும்பமே கிடையாது அப்படின்றத எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லி கடைசியில கைஸ் அவங்க நம்ம நார்மல் பீப்புள் கிடையாது கைஸ். உண்மை அதுதான். ஏன்னா நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது என்னதான் வீட்டுல சண்டை போட்டா அப்படியே தொட்டை வீசி எறிவேனாலாம் என்ன ஓயாம சண்டை போட்டு இனிமேல் சாப்பிட முடியுது அப்படின்னு. ஆனா மெச்சூரிட்டி எது தெரியுமா? அவ்வளவு சண்டை போடும் போதும் நீ மூடிட்டு சாப்பிட்றான்னு எங்க அப்பா திட்டுவாரு. நான் மூட்டு சாப்பிடும்போது சிரிச்சுட்டே சாப்பிடுவேன். இவங்க அப்படிதான் நார்மல் பீப்புள் கிடையாது கைஸ் அப்படின்னு நினைச்சதெல்லாம் கண்ணு முன்னாடி வருது. எங்க அப்பா இருந்தா ரெண்டு ஜோடியாவே அனுப்பியிருப்பேன் இந்த படத்துக்கு. கண்டிப்பா மேல இருந்து அவரு இந்த வீடியோலாம் பார்ப்பான்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி அற்புதமான ஒண்டர்ஃபுல்லான படத்தை மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னா குடும்பத்தோட போங்க. சண்டை போட்டாச்சு போங்க. இது குடும்பங்கள் கொண்டாடும் இல்ல, குடும்பங்கள் சண்டை போடும்னு சொல்லலாம். எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டி லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா அந்த சண்டை போடுற குடும்பங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா லவ் அப்படின்றது வெறுமனே சிரிச்சு பேசி சந்தோஷத்தை மட்டுமே பகிர்றது கிடையாது. சண்டை போட்டாலும் கடைசி ஒத்துமையா ஒண்ணுமண்ணா இருக்கிறது ஐயா சொந்த பந்தம். எப்படி மறக்காம குறையில இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபீலிங்ஸ் கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லலாம். படம் பார்த்துட்டு மறக்காம உங்க ராபினோட நம்ம ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண தெரிவிக்க விடுங்க. அண்டர் பேசுறது ராபின் அன்பின் காதலும் பாய். टाइगर का हुकुम।